ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோ பிஜிடிஆர்பி பற்றினா சில தகவலுக்கு வந்து வீடியோ மேக் பண்ணது. நம்ம சிலபஸ் பற்றி ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். மோஸ்ட் ஆஃப் வந்து நம்மளுக்கு சிலபஸ் இவ்வளோ என்ற மாற்றம் இருக்காதுன்னு சொல்லிட்டு இது ஒரு ப்ரைவேட் வெப்சைட்டில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வந்து மற்றவங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணது. இது பிஜிடிஆர்பி தேர்வுகளுக்கான ஒரு செய்தி. பிஜிடிஆர்பி பாடத்திட்ட உருவாக்கப்பட்டு 24 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட நிலையில் பள்ளி மாணவர்கள் எதிர்காலம் கல்வி நிலை கருத்தில் கொண்டு அடுத்த வரக்கூடிய தேர்வுக்கு பிஜிடிஆர்பி சிலபஸில் மாற்றம் செய்யப்பட உள்ளது. புதிதாக செய்யப்படும் மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ப்ரைவேட் வெப்சைட் தான், அது அஃபிஷியல் கிடையாது. மிக விரைவில் வந்து அஃபிஷியலி வந்து அவங்க அப்டேட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி இருக்க சிலபஸ் அதை அப்டேட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு தகவலை அவங்க கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே உள்ள பாடப்புத்தகத்தில் 20 முதல் 25% இன்க்ரீஸ் ஆகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வினாத்தாள் முறையில் மாற்றம் எதுவும் கிடையாது. அதே மாதிரி இப்போ மேஜர் வந்து 110 வினாக்களும், உளவியல் 30 வினாக்களும், பொதுவியல் 10 வினாக்களும், மொத்தம் 150 வினாக்கள். தமிழ் தகுதி தேர்வு கட்டாயம். ஏப்ரல் மாதம் இறுதியில் அல்லது மே மாதத்தில் கவர்மெண்ட் கெசட்டில் சிலபஸ் ரிலீஸ் ஆக என எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்ற ஒரு தகவலை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் லாஸ்ட்ல அப்படின்னா மே ஃபர்ஸ்ட்ல இருக்கு. ஆல்ரெடி வந்து டிஆர்பி வெப்சைட்லேயே இதை கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு சிலபஸ் பற்றி நம்ம அதை பற்றியும் அதையும் நம்ம டவுன்லோட் பண்ண படிக்க சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மாற்றம் இருக்கு அப்படின்றது 20 முதல் 20% மாற்றம் இருக்கு அப்படின்ற தகவலையும் அவங்க கொடுத்துருக்காங்க. அது தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டும் இருக்கு நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கான சிலபஸும் நம்ம வெப்சைட்ல வந்து டிஆர்பி வெப்சைட்ல இருக்கு. மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா மேஜரா வந்து என்னது எந்த மாற்றமும் கிடையாது. ஒரு சில சேஞ்சஸ் வந்து கண்டிப்பாக பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு தகவலை மட்டும் அவங்க சொல்லியிருக்காங்க. அது மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் பேஸ் பண்ணி நம்மளுக்கு இந்த சிலபஸ்லாம் மாறும் அப்படின்ற ஒரு விஷயம். ரீசெண்டாக வந்து எந்தெந்த அப்டேஷன் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு தகவலும் வந்து அதில் அப்டேட் ஆகும். ஓகேவா? இப்போ காமர்ஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல எடுத்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து நிறைய கோர்ஸ் வந்து இப்போ வந்து காலேஜ் லெவல் தான் ஆட் பண்ணிட்டு இருக்காங்க. புதிதாக ஒரு கோர்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட்டாக வந்து சிலபஸை வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. ஓகேவா? ஏன்னா இந்த அகாடமிக் இயரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஜி லெவலையும் சரி, பிஜி லெவலையும் சரி, எல்லா காலேஜ்லையுமே வந்து இப்போ ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லுமே வந்து சிலபஸ் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா காலேஜ்லையுமே சிலபஸ் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் வந்து புதுவிதமான கோர்ஸ்கள் வந்து நிறைய வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. ரியல் லைஃப்ல எப்படி வந்து யூஸ் பண்ணுறது, எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஜிடிஆர்பி சிலபஸும் ஒரு சில மாற்றங்கள் இருக்கு அப்படின்றது. அது வந்து 20-25% மாற்றம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி மாற்றம் இருந்துச்சு அப்படின்னா ரீசெண்டாக என்னென்ன அப்டேஷன் ஆயிருக்கோ அந்த சப்ஜெக்ட்ல அது எல்லாத்தையும் மாற்றம் கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த தகவல் மேக் பண்ணி கண்டிப்பாக இது ஒரு பயனுள்ள தகவலாக இருந்துச்சு அப்படின்னா மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.